Some words seem the same, but meaning play a different game. Say சேக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம சொல்ற கண்டென்ட்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. டெல்லுனா நம்ம யாருக்கிட்ட சொல்றோங்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் he said I am tired. அவன் டயர்டா இருக்கேன்னு சொல்றான். he told him he was tired. அவன் டயர்டா இருக்கேன்னு என்கிட்ட சொல்றான். வித்தியாசம் புரிஞ்சுதா? often frequent, how many times something happened, how regularly something happened. For example, I often go to gym. I am a frequent gym goer. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, நான் அடிக்கடி ஜிம்முக்கு போவேன். இது ஜிம்முக்கு போகிறது என் பழக்கம், ஒரு ஹேபிட். நீட் தேவை, நெசசரினா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நீட் வாட்டர், எனக்கு தண்ணி வேணும். வாட்டர் இஸ் நெசசரி டு லைஃப், வாழ்கிறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். ஸ்பெசிஃபிக்னா நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறது. பர்டிகுலர்னா நம்ம ஃபோக்கஸாக ஒரு விஷயத்த சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பர்டிகுலர்லி லைக் பிரியாணி பட் ஸ்பெசிஃபிக்கலி லைக் மட்டன் பிரியாணி. எனக்கு பொதுவாக பிரியாணி பிடிக்கும், ஆனால் அதில் முக்கியத்துவமாக மட்டன் பிரியாணி பிடிக்கும். இஃப் யூ ஹாவ் எ டவுட் ஃப்ரம் வாட் ஐ செட், leave me a comment as soon as possible. I will explain in my upcoming videos.